ஐயா புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக என் மக்கள் என்ற வைத்தியமாக்க வர்றாங்க. நான் நாட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு நான் அந்த ரத்த கட்டு சுருக்கு இந்த மாதிரி மூட்டு செவ்வானது இந்த வெரிகோஸ் எல்லா விதமான மூலிகைகளுக்கு மருந்து தயார் பண்ணி மக்கள் உலகமெல்லாம் வந்து என்னை தேடி வந்து சௌரியமாயிருச்சுன்னு எல்லாரும் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என் மக்கள் பசியும் பட்டினியும் இருக்கப்படாங்கிறக்காண்டி என் சாமி சொல்லியிருக்கு. காலையில டீ, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரமும் டீ. என்னால் முடிஞ்ச உதவியை இந்த புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக நான் கொடுக்குறேன். கொடுங்க கொடுங்க வைத்தியம் பார்க்கணும். வைத்தியம் பார்க்கணும். யாராவது ஐயா எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு, பயப்படாதீங்க. நான் 3 மணிக்கு மறுபடியும் டீ வரும், எல்லாரும் சாப்பிடலாம். உள்ள ஐயா இருங்க. பசியம் மத ஆத்துங்க, பசியம் மத ஆத்துங்க, பசியம் மத ஆத்துங்க. ஒரு 10 பேர் உள்ள கட்டிட்டு நான் கூப்பிடுங்க வாங்கய்யா. முதல் சாப்பிட்டு முதல்ல வயிறார இருங்கய்யா. உங்களுக்கு ஏதாவது குறைனா சொல்லுங்க, நான் இன்னும் செஞ்சு வரேன். இருங்களா யாராவது கொடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. வேற யாராவது வந்து கொடுங்கய்யா. புத்தூர்கட்டு அறக்கட்டளை சார்பாக யாரும் பசினும் போகக்கூடாது. என்னால் முடிந்த உதவி மக்களுக்கு செய்றேன். மக்கள் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சப்போர்ட் ஒத்துழைக்கிறீங்களா, மக்கள் சேவை தொடரும். ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா சவுண்டா சொல்லணும். கழுத்து வலி எவ்வளோ நாளா இருக்கு? 4 வருஷமா இருக்கு. என்ன பண்ணி இது வரைக்கும் நான் உங்களுக்கு நான் கட்டுக்கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருமத்தை பார்த்து அனுப்பிச்சுட்டேன். என்னுடைய மூலிகை மருந்து எத்தனை நேரம் தேய்ச்சியா எப்படி தேய்ச்சியா? ஒரு வேளை தான் தேய்ச்சிருக்கேன். நல்லா சவுண்டா சொல்லுங்க. ஒரு வேளை தான் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சி வைக்க கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கு கழுத்து. அதை பார்த்துட்டு தான் இப்போ இங்கே மறுபடியும் இங்கே வந்துருக்கு. நல்லா கழுத்தை செய்யுங்க. இங்கிட்ட பாருங்க, அண்ணாந்து பாருங்க, கீழே விடுங்க. இதை நீங்கள் 2 நேரம் தேய்ச்சிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி பராமரிச்சுட்டு வாங்க. ஐயா உங்களுக்கு எத்தனை வருஷமா? எனக்கு 3 வருஷமா. சவுண்டா 3 வருஷமா இருக்கு. இப்போ வைத்தியம் பார்த்துருக்கேன்னா இல்லை மூலிகை மருந்து மட்டும் வருமத்தை பண்ணிட்டு தேய்ச்சி அனுப்பிச்சேன்னா? இல்லை வைத்தியம் பார்த்துருக்கு. மூலிகை தேய்ச்சிருக்கு. அந்த மூலிகை நேற்று அந்த ஆயில் வாங்கி தேய்ச்ச பிற்பாடு தான் இப்போ நான் இங்கே வந்தது. பேப்பருக்கு வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த மூலிகை மருந்து புத்தூர்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி அந்த எண்ணெய் எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. அதனால தான் இங்கே வந்தோம். ஒரு வேளை லூஸ் கொடுத்துருக்கு கழுத்து. உங்களுக்கு கட்டலாம் வேண்டாம், நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிட்டே வாங்க. திருப்பி இன்னொருக்க வந்து பாருங்க. ரொம்ப பாட்டிலாம் வாங்கிட்டு போண்டா, ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போங்க. அப்போத்தான் என்னையும் என் மருந்தையும் நீங்கள் மதிப்பிய. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மருந்தை வாங்கி சரியாச்சுன்னு டீ போட்டு போயிருவிய. நான் ஒரு ஓரமாக ஒரு மூலையில் உட்கார மாதிரி என் பாட்டில் உட்காந்துருக்கேன். தேவைப்படையில் யாராருக்கு கழுத்து வலி, நரம்பு வலி, நரம்பு சுழுக்கு, ரத்தக்கட்டு, நீர் கோர்த்துருக்கு, சப்பு வடை இருக்குது, சப்பு கிழிஞ்சிருக்கு, இடுப்பு சப்பு கிழிஞ்சிருக்கு, இங்கே எல்லாருமே கட்டுக்கட்ட முடியாத சூழ்நிலை உள்ள ஆளுகள் இந்த மூலிகை மருந்து புத்தூர்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி இந்த மருந்தை வந்து நேரடியாக தான் வாங்க முடியும். ஆன்லைன்லையோ டெலிவரியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்கள் சாமிக்கு மந்திரிச்சு எங்கள் வாசலில் வாங்கிட்டு போகிறதே உங்களுக்கு வைப்ரேஷன். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஃபோனில் கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம். வர முடிஞ்சா வாங்க, வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போங்க. கட்டுக்கட்டுற ஆளுகளுக்கு நம்பர் இருக்குது, டோக்கன் இருக்குன்னா கட்டுக்கட்டலாம். அப்படி கட்டுக்கட்ட வேண்டாம்னா இந்த மாதிரி நான் வருமத்தை ரிமூவ் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்க. இந்த புது பிரச்சனையாக இருக்குது, எலும்பு உடஞ்சிருக்கு, கை தெரிச்சிருக்கு, கால் தெரிச்சாரலாம், என்னைய பார்த்துடலாம். இந்த நாள்பட்ட பிரச்சனைலாம் வந்து தைலத்தை தேய்ங்க. தைலத்தை தேய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்னைய பாருங்கள். என்னைய பார்க்க முடிஞ்சா டோக்கன் இருந்தால் இந்த மாதிரி ஐயா மாதிரி மருமத்தை எடுத்துக்கிட்டு நரம்பை சரி பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு போகலாம். சரிங்களா? அதேபடியா எல்லாருக்குமே சொல்கிறேன், ஆளுங்க வந்து தொந்தரவு இல்லாமல் பிறகு இந்த ஐயாவோட முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எதுங்கய்யா உங்கள் மையம் கூட டாக்டர் இருக்காரு. நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அம்மாவுக்கு வந்து வைத்தியம் பார்க்க வந்திருக்கியா. இப்போ அம்மாவுக்கு உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் தெய்வ குலப்படி எப்படி இருக்கு? பரவாயில்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன் மறுபடியும். சரி, எனக்கு கூட ஏதோ கொண்டாந்து தர்றோம், நீங்கள் என்னன்னு தெரியல. சரி, அதை நடத்த வேணும். சரி, எனக்கு வேண்டாம், என் மக்களுக்கு கொடுத்துட்டு போங்க. புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளைக்கு மக்கள் நான் வந்து ஒரு 200 பேருக்கு சாப்பிட வர்றேன். உங்களை மாதிரி உதவி பண்ணீங்கன்னா 2000 பேருக்கு கூட போடுங்க. இது வந்து இந்த புண்ணியம் உங்களுக்கு சேர. நீங்கள் கொடுக்குற அன்னைக்கு எங்கள் ஐயா இந்த மாதிரி கொடுத்தான்னு நாங்கள் வாரத்தை சொல்லுவோம். சரி சரி, இது மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம்.
சொல்லாமலாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். அப்படி வச்சுக்கிட்டானே என் ஜாமியை நீ போட்டுவிடும், அப்புறம் இந்த மாதிரி நீ ஆக்கிவிடும். அதனால் நீதி நேர்மை நாணயமாக தான் நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம். நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் முறைப்படி தான் அந்த வைத்தியம் பார்க்குறியா. ஒரு அராஜ்யமாவோ ஒரு அதாரிட்டியாவோ என் நண்பர் பேச்சாளர் சொக்கலிங்கபுரம் மதுரை மாவட்டம் அவர் வந்து 1க்கு 10 வாட்டி வந்து பார்த்தாரு. அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் தெய்வக்குருவில் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மக்கள் வந்து ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க, எனக்கான கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னி மக்கள் இது யார் பார்த்திய யார் பார்த்தது நான் சொன்னேன். யார் கேடுச்சு இல்லை உங்களெல்லாம் விட்டுட்டு வாங்க நான் இவ்வளோ கூப்பிட்டேனா அது மாதிரி தெய்வக்குறியில் தான் வைத்தியம் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்குமே நான் கை வச்சுடுவேன். எனக்கு வந்து என் மக்களுக்கும் எனக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம என் தெய்வக்குறியோடய பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஆள் பெரிய ஆளுன்னா என் பங்காளி ராஜா இருக்காப்புல, அவர் நம்பருக்கு அடித்து அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் நம்பர் 20 டோக்கன் வச்சுருப்பாப்புல, எப்படியாவது உள்ள வந்து விட்றாங்க. மற்றபடி நீங்கள் வந்து என்னை ஈவோவா பார்க்க வேண்டாம், உங்கள் பிள்ளையா நினச்சிக்கோங்க. மக்கள் சேவை பண்ணுறேன், எல்லாரும் ஒன்று தான், தயவுசெய்து கோச்சிக்க வேண்டாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. தம்பி வாப்பா, எந்த ஊருப்பா? ஈரோடு மாவட்டம் உலகடத்துல இருந்து வரங்கய்யா. எத்தனை மணிக்கு வந்தீங்க? அங்கே 4 இங்கே எத்தனை மணிக்கு வந்தா? 10 மணிக்குங்கய்யா. இப்போ மணி என்ன? மணி இப்போ 8 மணி இருக்கு. பார்த்துக்க, இவ்வளோ நேரம் நீ பொறுமையாக இருந்தா உனக்கு நான் உன்னை சாதிக்க வச்சுட்டேன். அதாவது உனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? பேக் பெயின் இருந்துச்சுங்கய்யா. எத்தனை வருஷமா? 4 மாசமா வெளியில ட்ரீட்மெண்ட் எடுத்து வலி தான் அதிகமாச்சா வெளியே வலி குறையிலைங்க. எத்தனை மாதம் எத்தனை கட்டு போட்டிருப்ப வெளியில் ஒரு 4 கட்டு போட்டுருக்குங்கய்யா. எத்தனை இடத்துல பார்த்த? ஒரு 7-8 இடத்துல பார்த்தேங்க. நீ வரது அந்த மாதிரி இதில் ஒரு 7-8 இடத்துல இப்போ வந்ததுக்கு எப்படி இருக்கு? அந்த ஆயில்மெண்ட் கொடுக்குள்ளேயே வலி வந்து குறைஞ்சிச்சிங்கய்யா. இப்போ கட்டு போட்டதுக்கு அப்புறம் நல்லாவே மாற்றங்கள். இப்போ நான் மருந்து வச்சதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குதுங்க. இப்போ கட்டினதுக்கு அப்புறம் நல்லாவே அந்த வலியை வந்து நல்லா குமிஞ்சு கீழே தரையத்தோடு சூப்பராக தம்பி. இந்த மாதிரி தொட்டி எத்தனை மாதம் ஆச்சு? ஒரு இந்த மாதிரி ஒரு 3 மாசம் இந்த மாதிரி குமியவே முடியலைங்க ஐயா. பழையாட்டெலாம் இப்போ பார்க்குற டைம் இல்லை ஐயா. திருப்பி நெருக்கி சொல்லிடு. ஐயோ சங்கர் சொல்லியா, பழையாட்டெலாம் நாளைக்கு காலைல வர சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, பார்த்துங்க இந்த வயசுலையும் இத்தனை மணி நேரம் பாவம். இன்னும் நான் ஐயா நான் சாப்பிட்டேனா? ஐயா நான் சாப்பிட்ருக்கேனா? இன்னும் நான் சாப்பிட கிடையாது. என்ன தயவுசெய்து சொல்கிறேன், நான் இன்னமும் 2 மணி நேரம் இருக்கு நான் படுக்கிறதுக்கு. நானே தடுமாறுறேன், பசி பட்டின மயக்கம் கிருகிருப்பு. இன்னமும் சொல்கிறேன், என்னுடைய வைத்தியம் தெளிவாக இருக்கேன், நானே சொல்லப்படாது. ஐயா காலையில் வந்து பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? ஐயா உங்களை தான் கேட்குறேன். யாருக்காவது ஒரு குறை வச்சுருந்தேன்னா, யாராவது என் இடத்த விட்டு வலின்னு போயிருந்தாளா? என்ன தேப்பா கொஞ்ச நேரத்தில் எனக்கு வலி இல்லை, எனக்கு மருந்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு போனா. அந்த மாதிரி எத்தனை பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க? 15 பேருக்கு மேலே மூலிகை மருந்து என்ன மட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க. கட்டுறதுக்கு வந்தாங்க, கட்டு வேண்டாம், என்ன வச்சு 1/2 மணி நேரத்தில் வலி இல்லை, எங்களுக்கு ஆயில்மெண்ட் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. நேச்சராக எல்லாருக்கும் பப்ளிக்காக நேர்மையாக நீதியாக உண்மையாக வைத்தியம் பார்க்குறாரு. என்ன கமாண்ட் ஓடுற வெறிய வெங்காயம் மாதிரி அடுத்த வைத்தியரை வச்சு நீ என்ன கடவுளானு? நான் கடவுளில் மனுஷன்தான். என்னுடைய உழைப்பு கூட, மக்கள் செல்வாக்கு அதிகம். என்னைய மாதிரி திறமை இருக்காலும் திறமையை போடியா. நான் இத்தனை பேரை காப்பாற்றினேன், நான் இத்தனை பேருக்கு சௌகரியம் பண்ணியிருக்கேன். உன்னால் வீடியோ முடிஞ்சா போட்டுப்பாரு, உண்மையாக போட்டுப்பாரு. ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு போட்டுவாரு. என்னம்மா நான் சொல்கிறது? நான் என்னுடைய வாக்கில் இருக்காதியா, அழிஞ்சு வருவிய. அதனால நான் வந்து கமாண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு காரணம் அப்படி இருக்குமா. என்னுடைய மூலிகை எண்ணெய் ஏமாற்றி அவங்களுடைய நம்பர் வைத்தியர்கள் அவங்களுடைய நம்பரை போட்டு என்னுடைய நம்பரில் போட்டேன்னா அவசரப்படாது. வேற ஆள் ஏமாற்றி ஒரு 10 பேருக்கு மேலே சீட்டிங் பண்ணிட்டாங்க. அதனால் என்னுடைய கமாண்டை ஆன் பண்ணால் நீங்கள் மக்கள் என் மக்கள் ஏமாந்துருவியா. பாண்டி சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி. மூலிகை எண்ணெய் வேணும்னா 93 61 11 95 86. என்னால் சமாளிக்க முடியல, உங்களுக்கு வாங்கிக்கோங்க, இல்லை வந்துட்டு என்ன வாங்கிட்டு போங்க. இது வரைக்கும் 50 வாட்டுக்கு மேலே வாங்கிட்டு போயிருக்காங்க. தம்பி பார்த்து பத்திரமா வச்சுங்க. சிங்கமனாரி சிவகங்கை மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். சொல்லு, எதுக்கு வந்திருக்க? என் மக்களுக்கு 10 வழி ரொம்ப நாளா பட்டுக்கிட்டு இருக்கு. என்னென்னமோ வந்துச்சுப்பா ஓட இடத்துக்கு. நீதப்பா சரி பண்ணணும் எனக்கு.
எந்திரிப்பா. எல்லாம் 2 நேரம் தேய்ச்சி சுடு நடுவு. ஐயா, என் உயிர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிக்கட்டு பாண்டி மூடியனோடனே உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனை பல வருஷமா நீங்க வைத்தியம் பார்த்திருப்பிய, பல வருஷமா தீர்வு உள்ள சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிக்கட்டு பாண்டி மூடியனோடனே உங்களுக்குன்னு 1 மணி நேரம் நான் ஒதுக்கி என்னுடைய குடியில பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, என் தெய்வம் 18 சித்தர்ல உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால இந்த மூலிகை மருந்து வாங்குறாரு என்னைய பார்க்க முடியலையே, என் தெய்வத்தை பார்க்க முடியலன்னு மன வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்குன்னு 1 மணி நேரம் டைம் ஒதுக்குறேன். இதுக்கப்புறம் இந்த எலும்பு முறிவு சம்பந்தத்தை நான் 60 டோக்கன் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மூலிகை மருந்து தயார் பண்ணி உங்களுக்கு நான் சேவை செய்யணும். தொந்தரவு இல்லாமல், இடையூறு இல்லாமல் டோக்கன் இருக்கால வைத்தியம் பாருங்க. டோக்கன் இருக்கால இல்லாதாலும் என்னுடைய தெய்வத்தை பார்த்துட்டு என் வசம் வந்து மூலிகை மருந்தை நேரடியாக வாங்கிட்டு போகிறதான் ஒரிஜினல் மருந்து. அதனால் அங்கேயும் வந்து ஏமாந்துட வேண்டாம். அவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஏமாந்துட வேண்டாம். அது வந்து என்னுடைய மருந்தை வாங்கி பாதி நல்லதாகவும் பாதி கம்மியான லோவாகவும் உங்கள்கிட்ட மிக்சி பண்ணி கொடுக்குறாங்க. என் காதுக்கு வந்துருச்சு. என்னுடைய குடியில் என்னுடைய தெய்வ பார்வை என் வசம் வாங்கிட்டு போகிறதேன் ஒரிஜினல் மருந்து. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிக்கட்டு பாண்டி மூடி என்னோட என்ன எந்திரிங்க. ஸ்டோக் ஆனால் கை வர 6 வருஷம் நான் பார்க்குறேன்.